அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் கரூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக போனார். இன்னைக்கு கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அது தவறு கிடையாது. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்? ஒருவேளை இன்னைக்கு திருவள்ளுவர் அவர்கள் இந்த கலிகாலத்துல நம்மோடு திருவள்ளுவர் ஐயா இருந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னாங்க, 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கினா புலால் சிறைக்கு செல்லுவது நிச்சயம் அவரே ஒரு குரல் எழுதுவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு கரூர் மக்கள் அரசியல்ல பல இடத்துல நம்ம தலைகுனிந்து நிற்கின்றோம். பல இடத்துல நம்ம தலைகுனிந்து நிற்கின்றோம்னா, அரவக்குறிச்சி எலெக்ஷன் மாடல் ஒரு காலத்தில் ஆரம்பிச்சாங்க. கரூர்ல செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர்களுடைய அட்டூழியம், இதெல்லாம் கூட கரூர் அரசியல்லாவே நிறைய பேர் ஒதுங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அவர்களை அடக்குவதற்காக அவங்க வீட்டுல கஞ்சா வைத்து காலையில ரைடு பண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனையோ தலைவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல கரூரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்? நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் புலால் சிறைக்கு 300 நாட்களுக்கு மேலே இருந்து திரும்ப வந்து திரும்ப அதே வேலையை மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறான். கோயம்புத்தூருக்குள்ள போனா கரூர் குரூப், சென்னைக்கு போனா கரூர் குரூப், ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்ல வசூல் பண்றது. எங்கே சென்றாலும் கூட தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நம்முடைய கரூர் மக்கள் இந்த கரூர் குரூப் என்கின்ற ஒற்றை பெயர்ல எங்க போனாலும் 10 பேர் வசூலுக்கு வச்சிருக்கிறாங்க. டாஸ்மார்க் பாட்டிலுக்கு வாங்கணும், மூடிக்கு வாங்கணும், டாஸ்மார்க் அட்டைக்கு வாங்கணும். எங்கே சென்றாலும் கூட கரூர் குரூப் என்று மொத்த கரூர் மாவட்டத்திற்கும் கூட ஒரு அவப்பெயரை கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவப்பெயரை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அதெல்லாம் நீங்க யோசிக்கணுங்க. அந்த அரசியல் மாறணுங்க. இது போன்ற அரசியல் தாக்கு பிடிக்காதுங்க. இந்த அரசியல் பண்ண முடியாது. இது போன்ற அரசியல் எத்தனை நாளைக்கு இதே போல ஒரு பண அரசியல் என்பது ஏழை மனிதனுக்கு எந்த விதத்தில் அது பயன்படும்? ஒரு தேர்தல் கரூரை பொறுத்தவரை 100 கோடி, 150 கோடி, 200 கோடி தேர்தலாக இருந்தால் எந்த அரசியல்வாதி ஒரு சாதாரண மனிதனுக்கு வேலை செய்வதற்காக இங்கிருந்து பாடுபட போறான்? அதையெல்லாம் இந்த முறை நீங்க யோசிச்சு மாத்தணும். கரூர்ல நல்ல அரசியல் வரணும். ஒரே ஒருவர் இந்த அரசியலை மிக கேவலமாக மோசமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது போன்ற அரசியல் நமக்கு வேண்டாம். ஏன் இதே முதலமைச்சர் ஐயா எம் கே ஸ்டாலின் அவர்கள், இதே முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இதே மண்ணு கரூருக்கு வர்றார். செந்தில் பாலாஜி ஊழல்வாதிங்கிறார். செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் ஊழல்வாதிங்கிறார். இதே முதலமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு மகாத்மா காந்தியினுடைய வாரிசுங்கிறார். யோசிச்சு பாருங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் நீங்க பார்த்திருப்பீங்களா? இதே மண்ணில் வந்து பேசிய ஒரு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருப்பவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய வாரிசு தான் அந்த செந்தில் பாலாஜின்னு பட்டம் சூட்டிக்கிட்டு இருக்கிறார்.